லைகா புரொடக்ஷன்ஸ், பசங்க புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்து ஜெயராம், ஊர்வசி நடிக்கும் பரிமளா அண்ட் கோ ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வறட்சி, கடும் பஞ்சம் என்பதெல்லாம் என்றோ வரலாற்றில் தேடி பிடித்த சொற்கள் என்ற நிலை மாறிவிடுமோ என எண்ணும் அளவிற்கு உச்சகட்ட வார்னிங் மணி அடித்துள்ளது ஐநாவின் எல் நினோ எச்சரிக்கை. உலக வானிலை அமைப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை ஆகியவை பசிபிக் பெருங்கடலில் பல தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த சூப்பர் எல் நினோ உருவாகி வருவதாக உலக நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையை விடுத்துள்ளன. அதுவும் பல ஆண்டுகள் கழித்து வரப்போகும் நிகழ்வல்ல, நடப்பு ஆண்டான 2026லேயே இது நிகழ இருப்பதாக வெளியான தகவல்கள் தான் அதீத கலக்கத்தை கொடுத்துள்ளது. பசிபிக் பெருங்கடலின் மத்தி மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடற் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட மிக அதிகமாக சுமார் 2.5 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்வதையே சூப்பர் எல் நினோ நிகழ்வு என்கிறது அறிவியல் உலகம். இது உலகளாவிய வானிலையை தலைகீழாக மாற்றி சில இடங்களில் கடும் வறட்சியையும் சில இடங்களில் பெரு வெள்ளத்தையும் ஏற்படுத்தும் இயற்கை நிகழ்வாகும். இந்த எல் நினோ மற்றும் மனிதனால் ஏற்படும் புவி வெப்பமயமாதல் ஆகிய இரண்டின் கூட்டு விளைவால் வரும் காலங்கள் வரலாற்றிலேயே மிக வெப்பமான ஆண்டாக மாறக்கூடும். தென்மேற்கு பருவமழை பெருமளவில் குறைவதால் இந்தியா, ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் கடுமையான வறட்சி நிலவும். இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டு உலகளாவிய உணவு விநியோக சங்கிலியில் கடுமையான தட்டுப்பாடு ஏற்படலாம் என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். இந்த எல் நினோ நிகழ்வு நடப்பது ஏதோ இப்போதுதான் முதல் முறையா என்று கேட்டால் அதுதான் இல்லை. விரைவில் வரப்போகும் இந்த எல் நினோவை 1877 முதல் 1878 ஆண்டுகளில் ஏற்பட்ட கொடிய எல் நினோவுடன் விஞ்ஞானிகள் ஒப்பிடுகின்றனர். அன்றைய காலகட்டத்தில் இந்தியா, சீனா, பிரேசில் போன்ற நாடுகளில் பஞ்சம் ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சுகாதார பாதிப்புகளை பொறுத்தவரை உலக சுகாதார அமைப்பு இந்த எல் நினோ மாற்றங்களால் டெங்கு, ஜிகா, சிக்கன்குனியா போன்ற கொசுக்களால் பரவும் வைரஸ் நோய்கள் மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக ஏற்கனவே எச்சரித்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் உலக நாடுகள் உடனடியாக விழித்துக் கொண்டு பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான அவசர நடவடிக்கைகளையும் முன்னெச்சரிக்கை அமைப்புகளையும் பலப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். நவீன வானிலை கணிப்புகள், சிறந்த நீர்ப்பாசன வசதிகள் மற்றும் உலகளாவிய உணவு விநியோக கட்டமைப்பு உள்ளதால் கடந்த காலங்களைப் போன்று மிகப்பெரிய பேரழிவு தற்போதைய உலகில் தடுக்கப்பட வாய்ப்புள்ளது என விஞ்ஞானிகள் கருதுகின்றனர். எனவே பொதுமக்கள் யாரும் தேவையற்ற பீதியடைய தேவையில்லை. ஆனால் அரசாங்கங்கள் விழிப்புடன் இருந்து நீர் மேலாண்மை மற்றும் உணவு சேமிப்பு போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகும் என வலியுறுத்தப்படுகிறது. சூப்பர் எல் நினோ காலத்தில் பசிபிக் பெருங்கடலின் வெப்பம் வழக்கத்தை விட மிக அதிகமாக உயர்கிறது. இது இந்தியாவில் தென்மேற்கு பருவமழையை கடுமையாக பாதித்து வழக்கமான மழைப்பொழிவை குறைக்கலாம். இதனால் நதிகள், ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கான நீர்வரத்து முற்றிலும் முடங்கும் அபாயம் உள்ளதாகவும் சூழியல் கணிப்பாளர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே ஐநா வெளியிட்டுள்ள உலக தண்ணீர் திவால் என்பது உலக வறட்சியை நோக்கி செல்வதை உணர்த்தியிருந்தது. எனவே சூப்பர் எல் நினோவிற்கும் உலகளாவிய மற்றும் உள்ளூர் தண்ணீர் திவால் பிரச்சினைக்கும் இடையே மிக நெருங்கிய நேரடி தொடர்பு இருப்பதாக சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். தண்ணீர் திவால் என்பது மனிதர்களின் தவறான நீர் நிர்வாகத்தால் உருவான ஒரு மண்குடம் என்றால் அதை உடைக்கும் சுத்தியலாக சூப்பர் எல் நினோ போன்ற தீவிர காலநிலை மாற்றங்கள் செயல்படுகின்றன. இனியாவது விழிப்புடன் இருப்பது உலகத்தின் தேவையாக இருக்கிறது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.